ஓகே guys, இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் ODI at அகமதாபாத். சப்பையா இந்தியா வின் பண்ணிட்டானுங்க, முடிச்சிட்டானுங்க இங்கிலாண்ட. 8 மேட்ச்ல ஒரு மேட்ச் தாண்டா ஜெயிச்சிருக்கீங்க நீங்க. 8 மேட்ச்ல ஒரு மேட்ச் தாண்டா ஜெயிச்சிருக்கீங்க. எதுக்கு இந்தியா வந்தீங்க, எதுக்கு போனீங்க, ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்ல, மிச்சல் ஸ்டார்க்கும் சாம்பியன்ஸ் டிராஃபி வரலன்ட்டா. பும்ரா கன்ஃபார்ம் ஆயிட்டு பும்ரா இல்ல, அவனுக்கு பதிலா ஹர்ஷித் ராணான்றாங்க. சில ரொம்ப இடிக்குதுல ரொம்ப. ஏன் மிச்சல் ஸ்டார்க், ஏன் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு போக மாட்டேங்கிறானுங்க, உண்மையில என்ன ரீசன் அப்படின்றதும் பார்ப்போம். அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்காவை நொறுக்கிட்டாருங்க ட்ரை சீரீஸ்ல. ஃபைனல் போயிட்டாருங்க. நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நடக்க போது. நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவா, நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் நடக்க போது. முகமது ரிஸ்வான் செஞ்சுரி போட்டான். நிறைய ஹீட்டட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. மேத்யூஸ்க்கோ ஷகின்ஷாக்கோ சண்டை வந்துச்சு, பவுமாட்டை வம்புழுத்தானுங்க. எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு வரேன். டாஸ் மறுபடியும் பட்லர் தான் ஜெயிச்சான். ஜெயிச்சோன்னா ஃபீல்டிங் பண்றேன்டா, நிம்மதியா இருந்து அப்பாடா இந்தியா பேட்டிங்கை பார்க்கலாம் அப்படின்னு. குட் டாஸ் டு லூஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நல்லதுதான் இந்த பிச்சில் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறது. எதுக்கு சொன்னா தெரியல, ஏன்னா எப்படி போட்டாலும் அவனுக்கு தோத்துறானுங்க. சரி நம்ம ஃபீல்டிங்காவது பண்ணி பார்ப்போம்னு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் பட்லர். பட் இன்னைக்கு ஃபர்ஸ்டே வந்துட்டு ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டான். சப்பையா அவுட் ஆயிட்டான்னு சொல்ல முடியாது. சூப்பரான பால், மார்க்குட் போட்ட ஸ்விங், செம்ம பால். அது எவனா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அவுட் ஆயிருப்பான், இல்ல எட்ஜ் ஆகி போல்டு பேர் ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். பட் நல்ல பால். ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டான் டக்குன்னு. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தான். நல்ல வேலை 50 அடிச்சிட்டான்ப்பா, நிம்மதியா இருந்துச்சு. விராட் கோலி கொஞ்சம் நல்லா தான் லேண்டா, எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் லேண்டா. ஓரளவு ஃபார்ம்ல எப்படி சொல்றது, கொஞ்சம் வந்த மாதிரி தான் தெரியுது. யாருக்கு தெரியும், நான் வந்துட்டு உண்மையிலே விராட் கோலி செஞ்சுரி போட போறான் அப்படின்னு தான் நினைச்சேன். அவன் அடிக்கிறதெல்லாம் பார்த்தா ஓகே, விராட் கோலி 50 வந்துட்டான்ப்பா. இனி விராட் கோலி 30 தாண்டிட்டாலே நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் விராட் கோலி எப்படி செஞ்சுரிக்கு தான் போவான் அப்படின்னு. பட் அவுட் ஆயிட்டான். அது மட்டும் இல்ல, சுமன் கில் செமையான ஒரு செஞ்சுரி. அகமதாபாத்னு வந்துட்டாலே சுமன் கில்லுக்கு பேய் பிடிச்சிடும், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான். சுமன் கில் வந்துட்டு எல்லா செஞ்சுரி போட்டான். டெஸ்ட் செஞ்சுரி அகமதாபாத்ல அடிச்சிட்டான். டெஸ்ட் செஞ்சுரி, ODI செஞ்சுரி, IPL செஞ்சுரி எல்லாமே அடிச்சிட்டான். T20 இன்டர்நேஷனல் செஞ்சுரி எல்லாமே இந்த ஸ்டேடியம்ல அடிச்சிட்டான். அகமதாபாத்னாலே இவனுக்கு ஒரு ஹோம் டவுன் மாதிரி ஆயிட்டு சொல்ல போனா. சுமன் கில்லுக்கு சூப்பரா லேண்டா, நல்ல அட்டாக்கிங் கிரிக்கெட் லேண்டா. ரோஹித் சர்மா அவுட் ஆனா நான் பாட்டுக்கு இருந்து ஆடுறேன்ற மாதிரி ஆண்டான். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, விராட் கோலியும் சூப்பரா லேண்டா. இன்னைக்கு 6 அடிச்சான் விராட் கோலி. விராட் கோலி எப்ப 6 அடிக்கிறானோ அப்பதான் வந்துட்டு விராட் கோலி கான்பிடண்டா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். விராட் கோலி எப்ப கிரவுண்டோட அடிச்சிட்டு இருக்கானோ அப்பெல்லாம் கொஞ்சம் பீதி அடையிற மாதிரி தான் விளையாடுவான். பட் இன்னைக்கு விராட் கோலி உண்மையிலே டீசெண்டா லேண்டா. ஆடல் ரஷீத் போட்ட பாலுக்கு அவுட் ஆனா அதே மாதிரி தான் அவுட் ஆனா. நல்ல ஸ்பின். அது மட்டும் இல்ல, ஆடல் ரஷீத் ஏற்கனவே விராட் கோலி நிறைய வாட்டி தூக்கி இருக்கான். எப்பவுமே இந்த விராட் கோலிக்கு ஆடல் ரஷீதுக்கும் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் உண்டு. விராட் கோலி ஆடல் ரஷீத் இல்ல, விராட் கோலி லெக் ஸ்பின்னருக்குமே எப்பவுமே ஒரு கிளாஷ் இருக்கும். விராட் கோலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அந்த லெக் ஸ்பின்னர்ட்ட மட்டும், ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தான். நம்மால் எப்ப இறக்கி விட்டாலும் அடி. யார் சொன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு விளையாட தெரியாது, யார் சொன்னா சுமன் கில்க்கு விளையாட தெரியாது? கிருஷ்ணமாச்சாரி சீக்கா மட்டும்தான் சொல்லுவாரு சுமன் கில் ஆட தெரியாது, ஸ்ரேயஸ் ஐயர் ஆட தெரியாது. ஏதாவது சொல்லி சமாளிப்பாரு. நாளைக்கு ஏதாவது எல்லாம் கடவுள் கையில இருக்கு, ஆண்டவன் பார்த்துக்கிடுவான் அப்படிம்பாரு. அதனாலே நல்லா லேண்டாடுங்களோ என்னமோ, சூப்பரா லேண்டாடுங்க. நான் ஸ்ரேயஸ் ஐயரும் செஞ்சுரி போடுவான் அப்படின்னு தான் நினைச்சேன். பார்த்தா அவன் 78க்கு அவுட் ஆயிட்டான். அவனும் கிட்டத்தட்ட அவுட்டே ஆகாத மாதிரி ஒரு பாலுக்கு தான் அவுட் ஆயிட்டான். ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆனது ரொம்ப சீப்பா இருந்தான். அவன் ஸ்பின்னருக்கு அவுட்டே ஆக மாட்டான். தேவையில்லாம அந்த ஒரு பவுண்டரிக்காக போய் அவுட் ஆயிட்டான். பட் நல்லா லேண்டா, ஒரு 78 லேண்டா. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு பண்ட் வருவான்னு நினைச்சேன், பண்ட் வரல. KL ராகுல் தான் வந்தா. பட் ஐ எம் குட் கைஸ், KL ராகுல் மேல இறக்கி விட்டது ஒரு நல்ல விஷயமா போச்சு. நான் அதை தான் சொல்றேன் 2 வீடியோவா. KL ராகுல இறக்கி விட்டேன்னா மேல இறக்கி விடுங்க. அவன் எதுக்கு இருக்கான், எதுக்கு அக்ஷர் பட்டேல மேல ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. KL ராகுல் ஒரு நம்பர் 5th பேட்ஸ்மேன், அவனை 5th இறக்கி விடுங்க. ஏன் அவனை 7th 8th இறக்கி விடுங்க? MS தோனி அவன் உட்காந்து கடைசி பால்ல 6 அடிச்சுட்டு இருக்கணும் உட்காந்து. அவனை மேலதான் இறக்கி விடுங்கள. அக்ஷர் பட்டேல் நல்லா தான் விளையாடுறான். பட் இந்த மேட்ச் இறக்கி விட்டாங்க. ஒரு 40 ரன்ஸ் லேண்டா, நல்லாவே லேண்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுட்டு அக்ஷர் பட்டேல்லாம் வந்து லேண்ட் தான். ஜடேஜா வரல, ஜடேஜா வாஷி வந்தான். எல்லாரும் ஒரு 17-12. ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு 2 பெரிய 6 அடிச்சான் ஆடல் ரஷீத் பால்ல. 2 ஒரு பெரிய 6 அடிச்சுன்னா அடுத்த பாலே ரஷீத் மூடிட்டான். ஹர்திக் பாண்டியா மூடிட்டான் பவுலிங் போட்டு. 4 விக்கெட் எடுத்த ஆடல் ரஷீத், 4மே பெரிய விக்கெட் சூப்பரா போட்டு எடுத்தான். விராட் கோலி, சுமன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா 4மே பெரிய விக்கெட். சுமன் கில் வேற லெவல் லேண்டா சொல்ல போனா. ஏன்னா இந்த 2 மேட்ச்ல சுமன் கில் நல்லா லேண்டா. ஆனா அந்த பழைய ஸ்வாக் இல்ல சுமன் கில்ட. ஒரு சுமன் கில் வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபா ஆடுவான், பார்க்கவே நல்லா இருக்கும். ஒரு மாதிரி லேசி எலகண்டா ஆடுவான். லைட்டா கொஞ்சம் எப்படி சொல்றது, டைமிங் நல்லா இருக்கும். பட் ஷார்ட்ஸ் லேசியா இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும்.
ஆனா 2 மேட்ச் அது இல்ல. இந்த மேட்ச்ல தான் அதை நான் பார்த்தேன். கான்பிடென்டா கவர் டிரைவ் அடிக்கிறது, ஸ்ட்ரைட் டிரைவ் அடிக்கிறது, அடிக்கிற 6 எல்லாம் கிளாஸியா இருந்துச்சு. இதெல்லாம் இன்னைக்கு இந்த மேட்ச்ல நடந்துச்சு. சோ நல்லா இருந்த சுமன் கில் வந்து கான்பிடென்டா விளையாண்டது. ஒரு பெரிய டோட்டல் வச்சோம். இந்த டோட்டல் அடிக்கும் போதே 100% எனக்கு தெரியும் இங்கிலாந்து அடிக்க மாட்டானுங்க அப்படின்னு. ஸ்டார்டிங்ல நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே தான் மேட்ச் போயிட்டு இருந்து. ஸ்டார்டிங்ல அப்படியே அந்த ஃபுல் சால்ட்டும் இவனும் உட்காந்து அடிக்க போறானுங்க, டக்கெட்டு உட்காந்து ஜம்முன்னு அடிப்பாங்க. அவன் அவுட் ஆனா எல்லாம் சர்றன்னு போயிடுவானுன்னு தெரியும் நமக்கு. இதே தான் நடந்துச்சு. டக்கெட் ஒரு 4 4 அடிச்சான். ஷமி வரல, ஹர்ஷ்தீப் சிங் தான் வந்தான், போட்டான். எல்லாருமே ஓரளவு ஒரு மாதிரி டீசெண்டா தான் போட்டாங்க. அவன் அவுட் ஆன மற்றபடி அவன் பேர் என்ன, டாம் வந்தான். டாம் பேண்டம் உண்மையிலே ஒரு நல்ல பிளேயர் தான். பிரான்சைஸ் கிரிக்கெட்லாம் நல்லா விளையாண்டுருக்கதை கேள்விப்பட்டேன். அவனோட கோட்ஸ் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி கிரிக்கெட்ல ஃபன் இல்லை, இப்போ வந்து நான் வந்து ஏதோ ஒரு ஜாப் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். 26 இயர்ஸ் தான். அது என்ன பிரச்சனைன்ற டிப்ரெஷனா இருக்கலாம், சான்ஸ் இருக்கு. அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா லைட்டா அப்படிதான் இருக்கு. பட் அவனோட ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் சூப்பரா இருந்துச்சு. அக்சர் படேல் பால்ல எல்லாம் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பான், பார்க்கவே செமையா இருந்துச்சு. ரிவர்ஸ் ஸ்வீப்ல 6 அடிக்கிறதுலாம் டேலண்டடான பிளேயர். அவன் ஆடுறத பார்த்தாலே தெரியுது. மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாரும் டக்குன்னு அவுட் ஆயிட்டானுங்க. ஹர்ஷித் ராணாக்கு ஒரு 2 விக்கெட், ஹர்ஷ்தீப் சிங்க்கு 2 விக்கெட், எல்லாருமே ஓகே தான். பட் ஐ ஃபீல் லைக் இந்தியன் பவுலிங் ஆர் நாட் குட் கைஸ். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், சிம்பிளா சொல்றேன். ஐ ஃபீல் லைக் இந்தியன் பவுலர்ஸ் ஆர் நாட் வெல். பும்ரா இல்ல சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஹர்ஷித் ராணாவுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஜெய்ஸ்வாலை வெளியே வச்சுட்டாங்க. ஜெய்ஸ்வால், சிவம் டூபே, முகமது சிராஜ் எல்லாருமே நான் டிராவலிங் சப்ஸ்டியூட்டா தான் இருக்காங்க. எப்படி வந்துட்டு ஹர்ஷித் ராணா உடனே உள்ள கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. தேர் கோயிங் ஃபார் ஃபியூச்சர். ஐ திங்க் நல்லா எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பவுலிங் மேல ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. என்னதான் வந்துட்டு நீ இங்கிலாந்து அடிச்சாலும் இங்கிலாண்டே கொஞ்சம் மண்ணு மாதிரி தான் விளையாடுறானுங்க சொல்ல போனா. இங்கிலாந்து ஒரு ஒன்றும் எப்படி சொல்ல, இங்கிலாந்து நல்லா விளையாடல சொல்ல போனா. ஸோ அதனால எனக்கு இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நான் முன்னாடி இருந்து இதான் சொன்னேன், எனக்கு 2 பவுலர்ஸையும் பார்க்கணும், பும்ராவையும் பார்க்கணும், ஷமியும் பார்க்கணும். 2 பேரும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். பார்த்தா பும்ரா வரலன்ட்டான், இன்ஜுரி. அவனை எதுவுமே பண்ண முடியாது இன்ஜுரினா. ஷமியும் வந்துட்டு அந்த பழைய ஷமி மாதிரி போடல, ஒரு மாதிரி புரியுதுல, அந்த பழைய ஷமி இல்ல, பழைய முகமது இல்ல, இது ஒரு மாதிரி ஆவரேஜ் ஆனது. ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கும் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஒன்றும் பயங்கரமாலாம் போடல. இப்பவே அந்த T20 எல்லாம் பாத்துறோம், பழைய ஹர்ஷ்தீப் மாதிரி எல்லாம் போடல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஹர்ஷித் ராணாவும் ஒன்றும் பெரிய புடுங்கி பவுலர்லாம் கிடையாது. திடீர்னு எடுப்பான், திடீர்னு எடுக்க மாட்டான். சொல்ல போனா சிராஜ் மாதிரி தான். ஹர்ஷித் ராணாவும் சிராஜ் மாதிரி தான் சொல்ல போனா. பவுலர்ஸ் வருண் சக்கரவர்த்தி இருக்கான், குல்தீப் இருக்காங்க, எல்லாம் ஓகே தான். அந்த பவுலிங் மட்டும் தான் எனக்கு ப்ராப்ளம். ஒருத்தன் இப்பதான் வேலை பார்த்துட்டு இருப்பான், உட்காந்து லொட்டு லோட உடச்சிட்டு இருக்கான் உட்காந்து. இப்ப சும்மாவே இது சவுண்டு கேட்கும். இதுல இவன் வேற உட்காந்து ரோட போட்டு பேத்துட்டு இருக்கான் உட்காந்து. என்ன எதுக்கு தாண்டா சென்னையில ரோட உடைப்பீங்க எனக்கு சொல்லுங்களா? ஏன் எப்ப பார்த்தாலும் ரோட உடைச்சிட்டே இருக்கீங்க? என்னதான் நீங்க போட போறீங்க? நானும் எப்ப பார்த்தாலும் சென்னையில நைட்டு பைக் ஓட்டமெல்லாம் பார்ப்பேன், எதையாவது போட்டு உடைச்சிட்டு இருக்கானுங்க ஜேசிபில. ஏன் நல்லா தானே இருக்கு ரோடு, ஒண்ணு ரோடு போட மாட்டீங்க, போடுறதா இருந்தா போடுங்கடா. அதுவும் போட மாட்டாங்க, உட்காந்து ரோட பேத்து மூடுவானுங்க போல. போர் அடிக்குமா என்னன்னு தெரியல இவங்களுக்கு. இல்ல எதுவும் கணக்கு காட்டுவீங்களா? பாருங்க சார், நாங்க ரோட பேத்துட்டோம், இந்த வேலை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படிமானுங்க. என்னன்னு தெரியல. இப்ப மைக்ல பாதி சவுண்ட் இதுதான் கேட்கும்னு நினைக்கிறேன். உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கான் உட்காந்து ரோட்டை போட்டு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, சோ எதிரடா விட்டேன். சோ அந்த பவுலர்ஸ் மேல மட்டும் எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி எல்லாம் வந்துருவாங்க. விராட் கோலினா எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் எல்லாம் வந்துருவான். எனக்கு அதுல கான்பிடன்ட் இருக்கு. இந்தியன் பேட்டர்ஸ் மேல எனக்கு ப்ராப்ளமே இல்லை. இந்த டீம் வச்சு அப்படியே போலாம். சுமன் கில் நல்லா விளையாடுறா. இந்த டீம் நல்லாவே போகுதுப்பா. KL ராகுல் கூட ஓகே, பண்ட் கூட இருக்கட்டும் பேக்ல, எதுவுமே பண்ண முடியாது. KL ராகுல் இருக்கிறான் ஒரு பையன், அவன் கீப்பிங்கும் நல்லா பண்ணுவான். அது மட்டும் இல்ல, கீப்பிங் செமையா பண்ணுவான், ரிவ்யூவும் கரெக்டா எடுப்பான். பண்ட் மேல எனக்கு இந்த ரிவ்யூ மேல நம்பிக்கையே வைக்க மாட்டேன். பண்ட் ஏன்னா பண்ட் வந்து எல்லாத்துக்கும் எடுங்கன்றோம், அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதபடி KL ராகுல் காமா இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு 5th பேட்ஸ்மேன் இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல கொஞ்சம் இடிக்குது, அது பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் உள்ள. வேர்ல்ட் கப்ல கூட டைம் இருக்கும். வேர்ல்ட் கப், IPL, இந்த T20 வேர்ல்ட் கப் எல்லா இதுலயுமே கொஞ்சம் டைம் இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு மேட்ச் விட்டா பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். நம்ம 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல, சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படிலாம் இல்லை. ஒரு மேட்ச் அடி வாங்கினாலும் நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ பங்களாதேஷ், பாகிஸ்தான், நியூசிலாண்டை ஃபேஸ் பண்ண போறோம். யாராவது ஒரு டீம்கிட்ட ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு எனக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம் கைஸ். அது மட்டும் இல்ல, நியூசிலாந்து பாகிஸ்தான்ல லேண்ட் இருக்கானுங்க. அவனுக்கு நல்லா தெரியும் பிச்சு. அவன் நான் பாட்டு உளறிட்டு இருக்கேன் பாரு, நம்ம பாகிஸ்தான்ல போய் விளையாட போறோமே, நம்ம UAE-ல விளையாட போறோம். ஸோ அப்போ ப்ராப்ளம் இல்லை. நம்ம எப்படி பார்த்தாலும் நமக்கு ஸ்பெஷலா வந்துட்டு UAE-ல தான் விளையாட போறோம். ஸோ பாப்போம் என்ன நடக்குது. என்ன பொறுத்தவரை எல்லா மேட்சும் இந்தியா வின் பண்ணணும், பண்ணிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானோட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். பாகிஸ்தான் நல்லா விளையாடுறானுங்க உண்மையிலே. டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வர மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நான் பாகிஸ்தான் ரொம்ப ஏதாவது ஒரு டீமை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவங்க அடிச்சிருவானுங்க டப்புன்னு நம்மளை.
நம்ம போன வாட்டி T20 வேர்ல்ட் கப்லயே அவங்களை டிசப்பாயின்ட் பண்ணிட்டோம், ஜெயிக்கிற மாதிரி வந்து தோத்துட்டானுங்க. வேர்ல்ட் கப்ல அவங்களை போட்டு அடிச்சோம் அகமதாபாத்ல. எல்லாமே மைண்ட்ல இருக்கும், என்ன வேணாலும் நடக்கலாம், புரியுதா? நம்ம வந்து பாகிஸ்தான் கூட தோக்குற சான்ஸ் கூட இருக்கும், டிசப்பாயின்மெண்ட் ஆயிடக்கூடாது. ஏன்னா நிறைய ட்ரோல் பண்றோம், அதான் சொல்றேன், என்ன வேணாலும் நடக்கலாம். இட்ஸ் கிரிக்கெட் கைஸ். ஸோ அதான் பாக்குறேன், எல்லாம் ஓகே தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நடந்துச்சு. பாவண்டா சவுத் ஆப்பிரிக்கா என்னதான் பெரிய டோட்டல் அடிச்சாலும் வெளியே வந்துடுறானுங்க, அப்படிங்க பிடிங்கி உருவி விட்டுறானுங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போன வாட்டி மேத்யூஸ் வந்துட்டு 150 அடிச்சான். அங்க கேன் வில்லியம்சன் அவன் ஒரு 130 போட்டு முடிச்சிட்டான். மேட்ச். சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டாங்க. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவானு நினைச்சேன், எல்லாருமே ஆடினாங்க. தெம்பா பவுமா, கிளாசன். நான் மேட்ச் பார்க்கல, ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஏன்னா இந்தியா இங்கிலாந்து பார்த்துட்டு இருந்தேன், இல்லாட்டா அந்த மேட்ச் தான் பார்த்துருப்பேன். ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். இருந்தாலும் தெம்பா பவுமா, மேத்யூஸ், கிளாசன் எல்லாருமே விளையாண்டாங்க உள்ள. ஆனா ரொம்ப ஹீட்டடா இருந்த மாதிரி இருந்தது. சஹீன் ஷாஃப்ரீடிலாம் அந்த மேத்யூஸ்ட போய் ஒம்பளுத்துட்டு இருந்தான் சும்மா தேவையில்லாம. பவுமாட்ட என்ன ஒம்பளிக்கிறீங்க? தெம்பா பவுமா என்னடா பண்ண? தெம்பா பவுமாவட்ட போய் சீனை போட்டுட்டு இருக்கானுங்க எல்லாம். தெம்பா பவுமா கண்டுக்கிடவே மாட்டான், அவன் பாட்டுக்கு அவன் வேலை ஒண்ணுன்னு பாத்துட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் ஒம்பளுத்துட்டு இருக்கானுங்க எல்லாம். 350 அடிச்சானுங்க, அதையும் சேஸ் பண்றாங்க. ஃபக்கர் ஜமான், பாபர் அசம் 2 பேரும் ஒரு டீசென்டான ஸ்டார்ட் கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் வந்தாம்பா முகமது ரிஸ்வானும் இந்த சல்மான் அலியும் 2 பேரும் செஞ்சுரி. பாகிஸ்தான் கிரௌடுக்கு பைசா வசூல், அந்த மாதிரி இருந்த மேட்ச் இன்னைக்கு. இனிமேல் இந்த ட்ரை சீரிஸ் ஜெயிச்சிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் செம கான்ஃபிடென்ட் ஆயிடுவாங்க. பட் நியூசிலாந்து கேர்ஃபுல்லா தான் ஆடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு நியூசிலாந்துக்கும் நடந்துச்சு, அதுல நியூசிலாந்து ஜெயிச்சிட்டானுங்க. பாகிஸ்தானை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க வந்து ரிவெஞ்ச் கொடுக்கறதுல கொஞ்சம் நல்லா இருப்பானுங்க. ஏற்கனவே ஒரு டீம் வந்து அடிச்சிருச்சு அப்படின்னா அதை பழி வாங்கணும் அப்படின்னு இருப்பானுங்க பாகிஸ்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருக்கு ட்ரை சீரீஸ்ல. அதுவும் இல்லாம அவங்க நாட்டில் தான் ஹோஸ்ட் வேற பண்ண போறாங்க சாம்பியன்ஸ் டிராஃபி, எல்லா ப்ரைடும் இருக்கும். ரிஸ்வானோட கேப்டன்சியும் டீசெண்டா இருக்கு. ஃபக்கர் ஜமான் ஃபார்முக்கு வந்துட்டான், எல்லாம் பக்காவா அமையுது பாகிஸ்தானுக்கு. எக்ஸப்ட் இந்த ஷஹீன் ஷாஃப்ரிடி, இந்த கிரிக்கெட் தான் ஓவர் ரேட்டடான பவுலர், அவன் மட்டும் ஒழுங்கா போட மாட்டான், பீத்துவானா விக்கெட் எடுத்துட்டு. அதாவது ஷஹீன் ஷாஃப்ரிடி பவுலிங் எப்படி தெரியுமா? பேட்ஸ்மேனே விக்கெட் கொடுக்கணும், அதான் ஷஹீன் ஷாஃப்ரிடியோட பவுலிங். ஸோ பாகிஸ்தான் நல்லா பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா இன்னைக்கு நடந்ததுல எல்லாமே வந்துட்டு ஏசியன் கண்ட்ரிஸ் தான் வின் பண்ணிருக்கானுங்க. இந்தியா இங்கிலாந்து அடிச்சிருக்கானுங்க, பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சிருக்கானுங்க, ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவை அடிச்சிட்டானுங்க. ஓடி நடந்துட்டு இருக்கு ஸ்ரீலங்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். அதுல ஸ்ரீலங்கா வந்து 214 ரன்ஸ் தான் அடிச்சானுங்க. ஆஸ்திரேலியா 165 ஆல் அவுட் ஆயிட்டானுங்க, சுருண்டுட்டானுங்க ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா டீம்ல எவனுமே இல்லை. எதை வச்சுனா நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபி போய் எனக்கு தெரிஞ்ச அவனுங்க பாகிஸ்தான் போறதுக்கு பயப்படுறானுங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ஏதோ பயப்படுற மாதிரி தோணுது ஆஸ்திரேலியன்ஸ் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு போற பயப்படுறானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஹிஸ்டரி இருக்கு பாகிஸ்தான்ல. அது மட்டும் இல்ல, அவனுங்க எனக்கு ஏதோ ஏன் வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு வெளியே போறான் அப்படின்னா சில்லி ரீசனா இருக்கும், ஒன்னு ஃபேமிலி ரீசன் ஏதாவது இருக்கும். பட் மெயினான காரணம் வந்துட்டு எனக்கு ஏதோ மிச்சல் ஸ்டார்க்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன், எப்படி நம்ம தோத்துருவோம் இந்த டீமை வச்சுட்டு. பேட் கமிங்ஸ் இல்ல, ஹேசல்வுட் இல்ல, இவனுங்கன்னா இல்ல, மெச்சல் மார்ஸ் இல்ல, கிரீன் இல்ல, இவனுங்களை வச்சுட்டு நான் மட்டும் கஷ்டப்பட்டு பவுலிங் போட்டுட்டு இருக்க கூடாது, அதெல்லாம் டீசெண்டா வெளியே வந்துருவோம் வர்றான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கிரிக்கெட்ல நிறைய ஃபிஷியானதெல்லாம் நடக்கும், இன்ஜுரிம்பாங்க, ஒருத்தருக்கு இன்ஜுரி இருக்காது, இது நமக்கே தெரியும். சும்மா ஒரு வெளியே சொல்றதுக்கு தான் எனக்கு அவனுக்கு இன்ஜுரி இருக்குப்பா, இன்னைக்கு டீம் விளையாடல, ஒரு சின்ன நிகழ் இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ எல்லாமே ட்ரூத் இல்ல, எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு ஏதோ மிச்சல் ஸ்டார்க் வந்து ஸ்மார்ட்டான ஒரு மூவ் தான் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். எவனுமே இல்ல, நான் மட்டும் போய் உட்காந்து பும்ரா மாதிரி உட்காந்து, பும்ரா வந்துட்டு இந்த நமக்கு பார்டர் கவாஸ்கர்ல உட்காந்து பவுலிங் போட்டான் தெரியுமா, முக்கி உயிரை கொடுத்துட்டு இருந்தான் தெரியுமா, எனர்ஜி போட்டு, அந்த இதுலயே அவனுக்கு இன்ஜுரி வந்துட்டு. அந்த மாதிரி எதுவும் வந்துருவோம் பயப்படுறானோ என்னமோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபிஷியா இவனுங்க போய் ஒதுங்கிக்கிட்டானுங்க டீசெண்டா. டெஸ்ட் வேர்ல்ட் கப் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவை அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், ஐபிஎல் டெஸ்ட் வேர்ல்ட் கப்னா பக்காவா வந்துருவானுங்க, கரெக்டா வந்துருவானுங்க அதுக்கெல்லாம் நீட்டா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி அவங்க சீரியஸா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சீரியஸா எடுக்கணும், பாகிஸ்தான் சீரியஸா எடுக்கணும். ஏசியன் டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம இந்தியன், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான். எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில நல்லா ஆடுவா அப்படின்னு தோணுதுன்னா பாகிஸ்தான், இந்தியா, நியூசிலாந்து இவங்க மேல கொஞ்சம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆஸ்திரேலியா மேல அவ்வளோ இல்லை எனக்கு. எல்லா வாட்டியும் அவனுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அதையும் நம்ம சொல்லணும் இல்லையா. இப்ப ஆஸ்திரேலியா அடிச்சானு வச்சுக்கோ சாம்பியன்ஸ் டிராஃபி, அவனுக்கு தான் ஜித்து, புரியுதா. இந்த டீம் வச்சுட்டு ஆஸ்திரேலியா வந்துட்டு சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் வெயிட், அதுதான் மைண்ட் செட் அப்படின்றது. பட் ஐ ஃபீல் லைக் they don't got this time, simple as that. எனக்கு அப்படிதான் தோணுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்தியா ஜெயிச்சிட்டானுங்க, த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்.
கம்ப்ளீட் ஸ்வீப்பா பண்ணிட்டாங்க. 8 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்கீங்க. என்னடா இங்கிலாந்து, அது மட்டும் இங்கிலாந்து கொஞ்சம் மண்ணு மாதிரி தான் விளையாடுறானுங்க. அவனுக்கு டீம்ல எவனும் ஒழுங்கா விளையாடல. எல்லாமே வந்துட்டு இந்தியன் பிச் டுபாக்கூர் பசங்களா இருக்கானுங்க. முன்னாடிலாம் ஆயின் மார்கன் இருக்கும் போது என்னதான் தோத்தாலும் டஃப் கொடுப்பானுங்க. ஆயின் மார்கன் கேப்டன்சில இருக்கும்போது டஃப் கொடுப்பானுங்க. ஸ்டோக்ஸ் இருப்பான், ஜேசன் ராய் இருப்பான், அலெக்ஸ் ஹெல்ஸ் இருப்பான். விட்ட மாட்டானுங்க, மிரட்டுவானுங்க, பயமுறுத்துவானுங்க, முன்னாடி வருவானுங்க, என்னடா பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி. இப்பெல்லாம் அப்படி இல்லை, இவனுங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பட்லர். எதுக்கு எடுத்தாலும் ஏன்டா சிரிக்கிற, தோத்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கியடா. பரவாயில்ல, ரோஹித்துக்கு ஹாப்பி தான், அவன் ஃபார்முக்கு வந்துட்டான். கோலியும் ஓரளவு டீசெண்டா ஃபார்முக்கு வந்துட்டான். கொஞ்சம் செஞ்சுரி போட்டா இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும், கோலிக்கும் நிம்மதியா இருக்கும். பட் பரவாயில்ல, சூப்பரான 50, எதுவும் சொல்லக்கூடாது. இவன் லேண்டான், அப்புறம் என்ன, இனி இது போதும் கோலி வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு. சுமன் கில் ஃபார்முக்கு வந்துட்டான். சுமன் கில் எனக்கு தெரியும், நான் சொன்னேன் அவன் தான் ஓடி ஃபார்முக்கு வந்துடுறான். பட் அந்த வைஸ் கேப்டன் மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த வைஸ் கேப்டன் சுமன் கில்ட்ட கொடுத்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் இட். அது வந்து ஹர்திக் இல்ல பும்ரா இல்ல ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ட்ரை சீரீஸ்ல அவனுக்கு வின் பண்ணட்டும், பண்ணாட்டி போறானுங்க. பட் பாப்போம் என்னதான் பண்றானுங்க. பாகிஸ்தான் நியூசிலாந்து மறுபடியும் எனக்கு எது நியூசிலாந்து அடிச்சிருவானுங்க அப்படின்னு தான் தோணுது ட்ரை சீரீஸ்ல. ஸ்ரீலங்கா நல்லா பண்றாங்க. சரித் அசலங்கா வந்துட்டு செஞ்சுரி எல்லாம் போட்டு டக்குன்னு முடிச்சிட்டானுங்க. இப்போ ஆஸ்திரேலியாவை சுருண்டுட்டானுங்க. ஆஸ்திரேலியா 165 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். இதுக்குதான் வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க் வரல அப்படின்னு எனக்கு தோணுது. எவனுமே இல்லாம நான் மட்டும் எதுக்கு விளையாடணும், எப்படியும் தோத்துருவோமே அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்ல, அவனுக்கு டைரக்டா வந்துட்டு டெஸ்ட் வேர்ல்ட் கப்புக்கு தான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஐ ஃபீல் லைக் they don't give a shit about சாம்பியன்ஸ் ட்ராஃபி. 8 வருஷம் கழிச்சு வருது. ஒருத்தானதான் எனக்கு பார்க்கணும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஏன்னா கடைசியா அவனுங்க தான் நம்மளை அடிச்சானுங்க. பாகிஸ்தான் நம்மளை அடிச்சதுனால பாகிஸ்தானே ஹோஸ்ட் பண்றானுங்க. பாகிஸ்தானுக்கும் நமக்கு மேட்ச் இருக்கு. அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. எப்படி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், கண்டிப்பா போய் அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க. பாகிஸ்தான் போன வாட்டி நம்மளை அடிச்சானுங்க, இந்த வாட்டி ரிப்பீட் அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ we will watch. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்கானுங்களா, அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே guys, see you in the video and remember it, always be on top. Cheers.